நம்ம நெக்ஸ்ட் ரவுண்டில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு செயின்ஸ் போட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு 3 செயின் போடுவோம். 1 2 3. தென் பக்கத்துலேயே டபுள் க்ரோஷே போடணும். நெக்ஸ்ட் அதுக்கு பக்கத்து அடுத்த செயினில் அடுத்த டபுள் க்ரோஷே போடணும். ஸோ அது முடிஞ்சது. இப்போ பாருங்கள், இதில் 3 வந்திருக்கு. 1 2 3 இருக்குது. ஸோ அதுக்கு பிறகு 2 செயின் போடணும். அது முடிச்ச பிறகு இங்கே இருக்கிறதுல ஒரு செயின் விட்டுட்டு நெக்ஸ்ட்டு செயின் பாருங்கள். இதில் இந்த செயினை விட்டுட்டு நெக்ஸ்ட்டு செயினில் என்ன பண்ணணும்னா நம்ம அடுத்த டபுள் க்ரோஷே போடணும். ஸோ இங்கே பாருங்கள், இந்த செயினை விட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு செயினில் அடுத்த டபுள் க்ரோஷே போட போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் இதில் நம்ம அடுத்த டபுள் க்ரோஷே போட போகிறோம். நெக்ஸ்ட் நம்ம இதில் ஒரு செயின் விட்டுட்டு நெக்ஸ்ட் இதில் டபுள் க்ரோஷே போட போகிறோம். ஒன், இங்கே 3 டபுள் க்ரோஷே போடணும். ஃபர்ஸ்ட் ஒன்ல என்ன பண்ணோன்னா ஒரு செயின், நெக்ஸ்ட் 2 டபுள் க்ரோஷே போட்டோம். இந்த இதில் ஒரு செயின், சாரி, இங்கே ஃபஸ்ட் 3மே டபுள் க்ரோஷே போடணும். ஸோ இந்த இடத்துல நம்ம 3 டபுள் க்ரோஷே போட்டுட்டோம். இனி 2 செயின், 1 2. திரும்பவும் ஒரு செயின் இங்கே விட்டுட்டு நெக்ஸ்ட்டு செயினில் திரும்ப டபுள் க்ரோஷே ஸ்டார்ட் பண்ணணும். பாருங்கள், நான் ஒரு செயின் விட்டுருக்கேன். நெக்ஸ்ட்டு செயினில் அடுத்து டபுள் க்ரோஷே ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஒன் 2 3. திரும்பவும் அதே மாதிரி ரிப்பீட் பண்ணிகிட்டு இருக்கணும். சேம் 2 செயின், தென் அதே மாதிரி 3 டபுள் க்ரோஷே. ஆனால் ஒரு செயின் விட்டுட்டு நெக்ஸ்ட் செயினில் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த செயினை விட்டுட்டு நெக்ஸ்ட் செயினில் 1 2 3. தென் யூஸ்வலாக நம்ம இப்போ இந்த ரவுண்டில் பண்ணுறது மாதிரி 2 டபுள் செயின், தென் 3 டபுள் க்ரோஷே. 2 செயின் 3 டபுள் க்ரோஷேன்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக இந்த பாருங்கள், இது இந்த மாதிரி முடிஞ்சிருக்கும். தென் நம்ம இதிலேருந்து செயின் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். ஒன் 2 3. ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி இந்த ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். பாருங்கள், நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு எப்போவும் போல் 3 செயின், 1 2 3. தென் இங்கே இருக்குல்ல இந்த கேப், இந்த கீழே இருக்கிற டபுள் க்ரோஷேக்கும் இந்த டபுள் க்ரோஷேக்கும் இடையில இருக்க கேப்பில் 2 டபுள் க்ரோஷே போடணும். 1 2. ஸோ நெக்ஸ்ட் இங்கே இருக்கிறதுலேயும் திரும்பவும் என்ன பண்ணணும்னா நம்ம சிங்கிள் ஒரு டபுள் க்ரோஷே போடணும். ஸோ இங்கே பாருங்கள், கீழே நமக்கு 1 2 3 3 டபுள்
டபுள் க்ரோஷே இருக்குது. ஸோ அதுக்கு நேர மேலே 4 டபுள் க்ரோஷே வரணும். ஸோ நெக்ஸ்ட் டைம் அடுத்தது என்ன பண்ணணும்னா இங்கே செயின் 2, அதுக்கு பிறகு ஃபர்ஸ்ட் உள்ளதில் ஒரு டபுள் க்ரோஷே, ஒரு டபுள் க்ரோஷே போடணும். இதில் ஒரு டபுள் க்ரோஷே 1, தென் நெக்ஸ்ட் செயினில் 2 டபுள் க்ரோஷே போடணும். 1 2, அதுக்கு பிறகு திரும்பவும் என்ன பண்ணணும் 1 போடணும். ஸோ திரும்பவும் கீழே 3 இருக்குது, 1 2 3ன்னு. மேலே என்னவா இருக்கும்னா 1 2 3 4 4 இது இருக்கும். திரும்பவும் செயின் 2. ஸோ அதே மாதிரி திரும்பவும் ஒரு டபுள் க்ரோஷே, தென் 2 டபுள் க்ரோஷே போடணும். ஸோ 1 போட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு ஒரே இதில் 2 போடணும். 2 10, நெக்ஸ்ட் 1. ஸோ திரும்பவும் இதே தான் ரிப்பீட் பண்ணணும். 2 செயின், அதுக்கு பிறகு 4 டபுள் க்ரோஷே வரும். அது 2 எண்டுக்கும் ஒவ்வொன்று நடுவில் உள்ள ஸ்டிச் மட்டும் 2 போடணும். ஸோ அப்படி இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஸோ நமக்கு இது இப்படி ஆகிருக்கு. இனி நம்ம என்ன பண்ணணும்னா இதில் லாஸ்ட் 2 செயின், தென் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். இதில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஸோ இங்கே திரும்பவும் என்ன பண்ணணும்னா 3 செயின் போடணும். 1 2 3. தென் இங்கே இருக்குல்ல அந்த இதை ஒரு செயின், இதை ஒரு இதாக கன்சிடர் பண்ணணும். இங்கே 4 டபுள் க்ரோஷே இருக்குது. அதுக்கேற்றப்பில் இங்கேயும் மேலே என்ன பண்ணணும் 4, திரும்பவும் 4 டபுள் க்ரோஷே பண்ணணும். பாருங்கள், இங்கே திரும்பவும் நெக்ஸ்ட் ஒன்றில் டபுள் க்ரோஷே 1 2, தென் திரும்பவும் நெக்ஸ்ட் இதில் செயினில் அடுத்த டபுள் க்ரோஷே, நெக்ஸ்ட் செயின்லேயும் அதே மாதிரி திரும்பவும் டபுள் க்ரோஷே. ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் 4 இது இருக்குது. அதுக்கு மேலே அப்படியே 4 நம்ம திரும்பவும் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். தென் இதுக்கு முன்னாடி நம்ம 2 செயின் கொடுத்தோம், இங்கே 3 செயின் கொடுக்கணும். 1 2 3 சேம். திரும்பவும் இங்கே செயின் போட்டதுக்கு பதிலாக இங்கே திரும்பவும் டபுள் க்ரோஷே வரும். ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு டபுள் க்ரோஷே ஆயிடுச்சு. தென் செகண்ட் டபுள் க்ரோஷே, தேர்ட், fourth, then 3 chain, 1 2 3. One, two, three, 4. ஸோ அதில் திரும்பவும் நம்ம என்ன பண்ணணும் 3 செயின். ஸோ இதே மாதிரி இந்த மாதிரியே தான் நம்ம இந்த ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேன். பாருங்கள், இது இந்த மாதிரி முடிஞ்சிருக்கு. தென் திரும்பவும் நமக்கு என்ன பண்ணணும் 3 செயின் போடணும்.
பாருங்கள், இதை இப்படி ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். ஸ்லிப் ஸ்டிச் பண்ணோம். தென் திரும்பவும் 3 செயின் முடிச்சுட்டு செயின் போட்டுட்டோம். தென் என்ன பண்ணணும்னா, இந்த இதுக்கு டபுள் க்ரோஷேக்கு மேலேயும் நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு டபுள் க்ரோஷே போடணும். அப்படி 4 வரும். இங்கே வந்து 3 வரும். ஒரு செயின் ஸ்டிச், தென் 3 டபுள் க்ரோஷே. பாருங்கள், இங்கே கீழே இருக்க அதே ஸ்டிச்சுக்கு மேலே அப்படியே டபுள் க்ரோஷே போட்டிருக்கோம். 4 டபுள் க்ரோஷே போட்டிருக்கோம். இந்த செயின் 3 இருக்குல்ல, அந்த இடத்துலையும் திரும்பவும் நம்ம என்ன பண்ணணும்னா 4 டபுள் க்ரோஷே போடணும். 1 2 3 4. ஸோ இங்கே 4 டபுள் க்ரோஷே, இங்கே கீழே 4க்கு மேலே 4. அதே மாதிரி இந்த செயினில் இருக்க இடத்துலையும் 4 டபுள் க்ரோஷே போடணும். ஸோ திரும்பவும் ஒரு தடவை கூட கீழே 4 இருக்குது, அதே மாதிரி மேலே 4 டபுள் க்ரோஷே போடணும். 1 2 3 4. தென் செயின் வந்துட்டு செயினில் என்ன பண்ணணும்னா 4 டபுள் க்ரோஷே போடணும். 1 2 3 4. ஸோ இங்கேயும் 4 டபுள் க்ரோஷே போடும். அதே மாதிரி திரும்பவும் ரிப்பீட் பண்ணணும். இந்த ஸ்டிச்சில் கீழே நம்ம டபுள் க்ரோஷே 4 டபுள் க்ரோஷே போட்டிருந்தோம்ல, அதுக்கு மேலே அப்படியே தான் திரும்பவும் என்ன பண்ணணும், 4 டபுள் க்ரோஷே போடணும். 1 2 3 4. ஸோ இந்த 3 செயின் இருக்குல்ல, அந்த செயினில் திரும்பவும் சேம் ரிப்பீட் பண்ணணும். 4 டபுள் க்ரோஷே. 1 2 3 4. ஸோ இதே மாதிரி நம்ம இந்த ரவுண்ட் ஃபுல்லாக பண்ண. ஸோ இது லாஸ்ட் இது வந்துட்டோம். தென் அதில் இந்த செயின் 3ல ஸ்லிப் ஸ்டிச், தென் ரவுண்ட் 9ல் என்ன பண்ணணும்னா